அதிராமன்னம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது. ஆனால் பிலால் நகர் இது. அப்போயே ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு இது கட்டினாங்க. ரோடு ரொம்ப வீக் ஆனதுனால இதுவும் மட்டும் அதுவும் மட்டும் செம்ம ஊழல் பண்ணியிருக்காங்க. தண்ணி எப்படி போகும் பாருங்கள், ரோடு பாருங்கள், இப்போ தான் போட்டாங்க ரோடு. ரோட்டில் ஒரு அட்ரஸே இல்லை. கிராம சாலையிலாம் கிராமப்புறத்தில் பாருங்களேன், மயிலாக்கோட்டை அங்கே ரோடு அப்படி இருக்குது. ஏதாவதுனா மக்கள் கூடிடுறாங்க. இது ஒரு மம்மட்டி, நான் போடையிலே சொன்னேன், ஒரு சுத்தம் பண்ணுறதா மம்மட்டி எப்படிங்க போகும், கொஞ்சம் அகலம் போட்டா என்னன்னு கேட்டேன். அது நம்ம காதில் வாங்கலை. இதே ஒரு கிராமத்தில் ஒன்றுனா கூட்டம் கூடி எல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்தில் கூப்பிட்டு எனக்கு இப்படி வேணும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இது மாதிரி யாரும் பண்ண மாட்டிருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அதில் அவனுவாலே நமக்கு தானேன்ட்டு அவனும் அடிச்சுட்டு போகிறானுவ. நமக்கு என்னன்னு இருக்கிறதுனால நமக்கு அவனும் நமக்கு என்ன நம்ம தானே அடிச்சு போட்டு விட்டுறானுவ. கேட்டால் தான், அதாவது ஒரு முடிவு எடுத்தால் தான் விடிவு பிறக்கும். அதனால் யாரும் நம்ம கேட்க மாட்டேங்காங்க. போட்டால் போடு அப்படின்னு நமக்கு என்ன அப்படின்னு போடுறதுனால நமக்கு எல்லாம் நமக்கு என்ன போடுறதுனால தான் இந்த பாருங்க போட்டு இந்த ஒரு வருஷம் கூட ஆகலை, இந்த இதாகிடுச்சு. ஏன் சரியாக வேலை செஞ்சால் சரியாக இருக்கும். பார்த்துக்குங்க, மக்களெல்லாம் விழிப்புணர்வு கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதாவது அரசாங்கம் பல திட்டங்களை செய்கிறாங்க, எல்லாம் நன்மைக்கு செய்கிறாங்க. ஆனால் நம்ம யாரும் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை, நம்ம யாரும் கேட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு போகும், வெளிநாடு இருக்குது, நமக்கு என்ன அப்படின்ட்டு இல்லை. இல்லை நம்மட்டு பொம்பளை பிள்ளைங்க போகணும்ல ரோட்டில், நம்ம வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கலாம். இங்கே நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்குல்ல, அதுக்காண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள், இதெல்லாம் என்னென்னு கேளுங்க.